தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரோ நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல நாளாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைகண்களே. மகாகாளி வாராகி பிள்ளைகள் அனைவருக்குமே பெரியவர்களும் தாய்மார்களும் பக்தர்களே பக்த கோடிகளே மாந்திரிகவாதிகளாக இருந்தாலும் சரி நம்ம மாதிரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு டிப்ஸு பெரிய சிறப்பு. தொழில் வசியம் இல்லை, ஜனவசியம் இல்லை, வியாபாரம் இல்லை, எடுக்கிற காரியம் நஷ்டமாகுது, எதை தொட்டாலும் மேன்மை இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பணம் வரவே இல்லைன்னு நிறைய பேர் என் ஆலயம் வர பிள்ளைங்க கேட்குறாங்க. நிறைய மாந்திரிகவாதிகளும் கேட்குறாங்க. அவங்களுக்கு அருமையான ஒரு டிப்ஸு பாருங்கள். இது சென்னாய் உருவி. சென்னாய் உருவி இது இந்த சென்னாய் உருவி சிகப்பு நிறமாக இருக்கும். இந்த தண்டு நிறைய இடத்துல மண்டி கிடக்குது. அங்கங்கே எங்கே பார்த்தாலும் வயலில் வரப்போறங்கள்ல எல்லா இடமும் இந்த சென்னாய் இருக்குது. இந்த சென்னாயினுடைய மகத்துவம் யாருக்கும் சிலருக்கு தெரியுதுல. இதில் 48 நாள் பல்லு விளைக்கிட்டு வந்தோம்னா சகல ஐஸ்வர்யமே கிடைக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் சில வழிமுறை இருக்கு. ஈட்டாயிடும், உடம்பு இதாகும், அந்த மாதிரி இதுன்ட்டு அது சித்தர்கள் வழிபாடு. இதெல்லாம் இந்த விதையை எடுத்து குறிச்சி அரிசி மாதிரி இதாகும். அதை வேச்சு நீ சாப்பிட்டாலே 8 நாள் ஆனாலும் கூட பசி எடுக்காது. அப்படியெல்லாம் சித்தர்கள் இதை கை கண்டு முறையாக செஞ்சு எல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. பணம் இல்லைன்றாங்க, தொழில் இல்லைன்றாங்க, குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்றாங்க, செய்கிற தொழிலெல்லாம் நஷ்டமாகுதுன்றாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், அது கூடவே பாருங்க குப்பை மேனி. இது குப்பை மேனி இதுன்னு ரொம்ப சிறப்பான மூலிகை. குப்பை மேனி இதுன்னு இதுக்கு பூனை வணிகன்னு ஒரு பேர் உண்டு. ஜால மோகினின்னு சொல்லுவாங்க இதுக்குதுன்ட்டு. பல அந்த அகராதியில நிறைய பேர் இதுக்கு ஒவ்வொரு மூலிகைக்குமே இருக்கு. சித்தர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நீ பேசாத கடவாயாகன்னு ஒரு காலத்துல சித்தர்கள் இடத்துல போகும்போதே சொல்லுமா, நான் இருதயத்தை குணப்படுத்துறேன், தொழில் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுமா. நீ பேசாத கடவாயாகன்னு சொல்லி அதை சித்தர்கள் அதுக்கு சாபத்தை கொடுத்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால நாம எடுக்கும்போது இந்த மூலிகைகள் எல்லாம் மருந்துக்கு எடுக்கிறதுக்கு நீ உயிர் கொடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம மாந்திரிகத்துக்கு எடுக்கும்போது, தொழில் வசத்துக்கு எடுக்கும்போது, குடும்ப ஒற்றுமைக்கு இந்த மாதிரி செய்யும் போது இதுக்கு மூலிகைக்கு சாப மோசம் பண்ணி காப்பு கட்டி தான் முறையாக எடுக்கணும். அப்படி இடத்த பண்ணாதான் அது 100% பலன் கொடுக்கும். புரியுதுங்களா? இதில் இதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி முறையாக எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்துட்டு போய் கரைச்சி, மஞ்சள் குங்குமம் கரைச்சி தண்ணி அந்த இடத்துல தெளிச்சு விட்டு இந்த செடியை சுற்றி நல்லா தண்ணி ஒரு செடி அந்த இடம் எப்படி காஞ்சி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு குடம் தண்ணி நான் கூட நல்லா சோறை ஊற்றி விடணும். அடிவேர் ஆணிவேர் அறாம மாதிரி ஊற்றி விட்டுட்டு அதுக்கு நல்லா வர வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில காலையில் 6 to 7 வெள்ளிக்கிழமை நாள் இந்த பூச நட்சத்திரம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டா அதுக்கு நீ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு ஒரு துண்டு மஞ்சள் எடுத்ததுன்னு விராலி மஞ்சள் துண்டு மஞ்சள் எடுத்து அதுக்கு நூல் போட்டு கட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம், எலுமிச்சை பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் செடியான வச்சுக்கிட்டு உக்காந்து அந்த செடிக்கு எலுமிச்சை பழம்லாம் வழி கொடுத்து விபூதி மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு இருந்துட்டு இந்த சித்தர்களுக்காக சொன்ன மூலிகை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு நல்ல விஷயத்துக்காகவே நான் பண்றேன், எனக்கு தொழில் வரணும், பணம் வரணும், எடுத்த காரியம் இதாகணும், ஆண் பெண் ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நீ வேண்டிக்கிட்டு அதை தொட்டு கும்பிட்டு ஓம் மூலிகை சித்தர்கள் சாப நசினேசி, சிவன் சாப நசினேசி, அரியும் சிவனும் முன்னிருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த அடியில் இருக்கிற மண்ணை எடுத்து போடணும். சித்தர் சாப நசினேசி, முனிவர் சாப நசினேசி, மூவர் சாப நசினேசி, என்ன மூலிகை சாப நசினேசி, அரியும் சிவனும் முன்னிருந்து எழுந்துருன்னு சொல்லி அந்த மூலிகை மேல அந்த மண்ணை எடுத்து போட்டு இல்ல விபூதியோ கோமோ ஏதோ மந்திரிச்சு அது மேல போட்டு விட்டுட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு இந்த 108 முறை நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ல அங்க போய் ஒரு 16 முறை சொன்னா கூட சரி. வீட்டுல இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கணும். அது சாபத்தை விமோசனம் பண்றது. அடுத்தது உயிர் கொடுத்து எடுக்கணும். ஓம் மூலிகை, மகா மூலிகை, தெய்வ மூலிகை, உன் உயிர் உன் உடலில் இருக்க சுவாக அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லி இதை சித்தி பண்ணி ஏற்கனவே விபூதியில சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போனா கூட சரி. அந்த விபூதி எல்லாம் அது மேல போட்டு மஞ்சள் குங்குமம் அது மேல போட்டு எலுமிச்சை மலம் பலி கொடுத்து அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணி நான் நல்ல காரியத்துக்காக எடுக்கிறேன், என் நினப்புல என் சிந்தனையில என்னத்துக்கு நான் நினைக்கிறேன்னா அத்தனைக்கே நீ எனக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நீங்க மானசீகமா எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தை இது பண்ணி பண்ணும்போது இந்த மூலிகை முழுமையா பேசும். 100% பேசும். இது அனுபவத்துல கண்ட உண்மையை சொல்றேன்.
நிறைய பேர் வந்து இதெல்லாம் காட்டியிருப்பாங்க, நிறைய வந்து வீடியோவில் போட்டிருப்பாங்க. அதை வந்து நான் இது வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. நீங்க கேட்கிற மாதிரி வந்து 100% 100% இது வந்து குறையில்லாத கொடுக்கும். இதை நான் கண்ட அனுபவம். இதை எடுத்து காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து நிழலிலே உணர்த்தி ஒரு சின்ன ஒரு செட்டி பண்ணி அந்த செட்டிக்குள்ள இதை போட்டு அடைச்சி அடி பண்ணி மேல கவசம் பண்ணி இருந்தேன். நல்லா வந்து 2 நாள் 3 நாள் ஆனா சரி எடுத்துட்டு ஒரு அமாவாசை நாள்லயோ பௌர்ணமி நாள்லயோ இல்ல வந்து வெள்ளிக்கிழமையோ சுக்கரவாரில அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டுங்க. அதே போல நாங்க வந்து செட்டியில போட்டு கருக்கிறத வந்து கருக்கணும். பச்சை கருப்பர் போட்டு கருக்கி எடுத்து கல்வத்துல வச்சு இது பண்ணும்போது அது கூட புணுகு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோராஜனம். புணுகு அது வந்து புணுகு ஒரு 5 கிராம, ஜவ்வாது 5 கிராம், கோராஜனம் 5 கிராம, கஸ்தூரி 5 கிராம், இதெல்லாம் 5 கிராம் சேர்த்துட்டு பசுமாட்டு நெய் நல்லா வந்து காராம் பசு இருந்தாலும் இல்லை நெய் சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய் இருந்தாலும் இதை அரைக்க ஊற்றி அரைக்கணும். நம்மளுக்கு நல்லா மை பதம் ஆகிற வரைக்கும் நைஸா ஆகிற வரைக்கும் அரைக்கணும். ஒரு 2 ஜாமம் அரைக்கணும். ஒரு 2.5 மணி நேரம் அரைச்சிங்கன்னா நல்லா சாந்து மாதிரி வந்துடும். அப்ப அதை மாதிரி எடுத்து வச்சு வலிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கலசம் கட்டி சாமி ரூம்ல உட்காந்து நின்ன கணபதி மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு கணபதி மந்திரம் ஜபிக்கிறோம். உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி ஜபிக்கா. ஓம் கணபதி, ஓங்கார கணபதி, அங்கணபதி, ஆங்கார கணபதி, சக்தி கணபதி, சக்தி கணபதி, ஐயங்கணபதி, ஈங்கணபதி, வல்லக்கணபதி, வாவா கணபதி, மகா கணபதி, சர்வ ஜனங்களும் சர்வ சிறிகளும் சர்வ புருஷர்களும் உன் வசமானது போல் என் வசமாக வசியமாய் நிற்க சுவாக அப்படின்ற மாதிரி இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சு எல்லாம் முறையா உருவேற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கடைக்கு வைக்கலாம், தொழில் ஸ்தானத்தில் வைக்கலாம், வியாபார ஸ்தானத்தில் வச்சுக்கலாம், பழக்கடை, காய்கடை, பூக்கடை, மளிகை கடை, என்ன 2 வீலர் சோப்பு, என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி, புத்தக கடை, நீ எந்த கடை வச்சிருந்தாலும் சரி, அன்றாட செய்யக்கூடிய தள்ளுவண்டியிலிருந்து பிளாட்பார கடையிலிருந்து ரவுண்டு நீ நெத்தியில வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சங்காயில வச்சு தொட்டு அந்த எலுமிச்சங்காயை கெல்லாவில் வச்சுட்டு இந்த மைய தொட்டு அந்த எலுமிச்சங்காயோட கெல்லாயில வச்சுட்டு ஒரு எலுமிச்சி மரம் சுத்தி வச்சு உக்காந்தேன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஆகிற இடத்துல நாளைக்கே வந்து இன்னும் 100 ரூபாய்க்கு சேர்ந்து ஆகும். இது என் அனுபவத்துல கண்ட உண்மை. அந்த மாதிரி இந்த மைய அந்த மாதிரி எடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டதுனால 11 நாளைக்கு வந்து உருவேற்றலாம். விநாயகர் மந்திரம் ஒரு நாளைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 நாளைக்கு வந்து வசிய மந்திரங்களை உருவேற்றலாம். வசிய மந்திரங்கள் உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, வசிய மந்திரத்தை இது வந்து மோகன மூலிகை. இது வந்து மோகனமும் செய்யும், வசியமும் செய்யும், மோகனமும் செய்யும். மோகனா சர்வமோகனா என்னை கண்டோர் தன்னை மறந்து தலைமுடி சரணம் போற்றி கோவனைக்கு கொட்டான் அடித்து ஆசைய நேசமும் அன்பு உண்டாக்கி செய் வாவா வசி ஆக்ரோசனாய அப்படின்ற மாதிரி மந்திரத்தை உருவேற்றி நீ நெத்தில வச்சு நீ ஒரு 1008 முறை நீ சொல்லிட்டு நீ வச்சு பாரு. உன் தொழில், உன் வியாபாரம், உன் எல்லா வகையிலுமே சிறப்பா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி ஆகும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும். நெத்தில வச்சுக்கிட்டு போனா கண்டோரெல்லாம் வசியம் ஆவாங்க. என்ன நான் சொல்றது, இதே அந்த பூனை வணங்கி குப்பை நடியை இப்படி வந்து காப்பு அப்படியே முறையா அப்படி வேரோட ஆணி வேற அறாம எடுத்து இப்படி எல்லாம் சுருட்டி நூல் சுத்தி ரெடி பண்ணி நூலா தொங்க விட்டு கடையில கட்டிட்டு ஒரு தட்டி விட்டு நீ பண்ணேன்னா அன்னைக்கு டெய்லி 10 ஆளுன்ற இடத்துல வந்து 50 பேர் வருவான். இது அப்படியே ஏற்பட்ட வந்து ஒரு சிறப்பான மூலிகை, சிறப்பான வந்து வசியம் செய்யும், மோகனம் செய்யும். இன்னைக்கு வந்தோம் நாளைக்கு ஈர்ப்போம், நாளைக்கு அந்த கடைக்கே வரணும், அந்த இதே வரணுன்ற மாதிரி ஈர்க்கும். அந்த மாதிரி நீ உருவாத்தி பாருங்க, எதுவுமே கஷ்டப்படாது வராது. சும்மா வந்து சோம்பேறித்தனமா வாழணும்னா வராது. அது மாதிரி செய்யுங்க, கஷ்டப்படுங்க. ஒரு 3 நாளைக்கு 10 நாளைக்கு கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? கஷ்டப்பட்டீங்கன்னா தான் பலனை அனுபவிக்க முடியும். பெரிய செல்வாக்கு கொடுக்கும், பேர் புகழை கொடுக்கும். பணப்பட்டியில் வைக்கலாம், என்ன பீரோவில் வைக்கலாம், சாமி படத்தான வைக்கலாம். இது கடைகளில் அந்த மாதிரி வந்து காப்பு இந்த மாதிரி கட்டி சுற்றி கடைகளுக்கு வைக்கலாம், எல்லா பெட்டியில் வைக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து இது கூட வந்து புணுகு, ஜவ்வாது, கஸ்தூரி, கோராஜனம், பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி அதில் வந்து பசுமாட்டு நெய் விட்டு ஒரு நல்லா இது பண்ணி நல்லா மை பதம் வந்ததுனால வலிச்சு டப்பியில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கணபதி ஹோமம் வந்துட்டு நான் சொன்ன அந்த வசி மந்திரம், மோகன மந்திரத்தை சொல்லி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தொழில் வசியம், ஜனவசியம், ராஜவசியம், எடுத்த காரியம் வெற்றி, கண்டோரெல்லாம் உன் கைவசம் ஆவாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. என்ன நீங்க வந்து ஒரு மாந்திரிகவாதியை தேடி போறதோட நீங்களே செஞ்சுக்கலாம். நான் சொல்ற உண்மை புரியுதா இல்லையா? இது எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு சிரமன்றதெல்லாம் இப்ப எதிர்பார்க்க கூடாது. கஷ்டப்பட்டவன்னா பெரிய பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்க. இதை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, தெய்வ நடமாட்டம் இருக்கும். இதெல்லாம் பெரிய மாந்திரிகவாதிகள்லாம் வந்து சிறப்பா செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? உங்களால செய்ய முடியறவங்க செஞ்சுக்கங்க. செய்ய முடியல எங்களுக்கு இல்லைன்னாக்க வாங்க, வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். செஞ்சுக்கங்க, செஞ்சு பாருங்க. எல்லா பிள்ளைகளும் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும். இந்த வாராகியமான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.